என்னடா அது சர்டிபிகேட்ட போட்டு வச்சிருக்கீங்க? இல்லன்னா படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்டிபிகேட்ட காட்டணும்னாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சசிகன். This is Yogita. வெல்கம் டு ODY ரியாக்ஷன். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாசம் கூட ஒரு 3-4 மாசத்துக்கு அப்புறமா வந்து நாங்க ஒரு வீடியோ பண்ண போறோம். ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகிதா கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு பொய் சொல்லுவேன் நம்ம. ஸோ கொஞ்சம் அங்கிட்டு ஒர்க் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பக்கமே வரதில்ல, யூடியூபுமே ஓபன் பண்ணி பார்த்தது இல்ல, ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் என்ன நடந்துட்டு இருக்கு இப்ப வந்து ஜென்ரலா படம் என்ன போயிட்டு இருக்கு, யாரு எதுவுமே டைரக்ட் பண்ணி தெரியல. எதுவுமே தெரியாம ஓப்பன் மைண்டடா வந்து உட்காந்துருக்கேன். ஸோ நிறைய பேர் இப்ப வந்து எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணி பார்க்க சொன்னது ஒண்ணு என்னதுன்னா அரசன், வெற்றிமாறன். வெற்றிமாறனுடைய அரசன் அப்படின்ற அந்த இது வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. So, வேற மாதிரி இருக்குங்க, சிம்பு இருக்காரு தரமா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காகவே இன்னைக்கு டைம் எடுத்து நம்ம செய்ய போறோம் இல்லையா? Yes. ஸோ வெற்றிமாறன் சிம்பு. ஸோ ஏதுக்கு வெயிட் பண்ணிட்டு பார்த்துடலாம். 3, 2, 1 go. Oh. ரெடி பேசலாமா? பேசுங்க. ஓகே சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். வெட்டினவன் செத்தவன் இடம் பேரு ஊரு டைம் எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனா நீங்க அப்படிலாம் காட்டுறதீங்க. இது இந்த எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களே, இந்த படத்துல வரதெல்லாம் ஓலே அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போட்டு விட்டுருவோம். எதுகாண்டி சொல்றேன்னா, நான் சொல்ல போற மேட்டர்ல பாதிக்கு மேல எல்லாம் இன்னும் கோர்ட்ல தான் சார் இருக்குது. நான் பாட்டுக்கு விளையாட்டா உண்மையை சொல்ல போய் நீங்க பாட்டுக்கு அது சீசா படமா எடுத்து விட்டீங்கன்னு வைங்க. ஓஹோ சிக்கா. Oh. என்னடா இது? அதான் நம்ம ட்ரெண்ட் மாத்த போறோம்ல சார். எதுக்குடா மாத்தணும்? நல்லா தானே போய் நிக்குது. அது உனக்கு பிடிக்கல அதானே? இங்க கேளுங்க சார். சார் சொல்லுங்க சார். இந்த மேட்டருக்காண்டி வெளில வந்துச்சுன்னு வைங்க, நம்மள மாதிரி இன்னசென்ஸ் ஆனவங்க மட்டும் இல்ல சார், பெரிய பெரிய போலீஸ் ஆபீசருங்க, அரசியல்வாதிங்க, வக்கீலுங்க, ஏன் சில ஜட்ஜுங்க வரைக்கும் உள்ள போற மாதிரி ஆயிடும். அதுக்காண்டி தான் சொல்றேன், இந்த கார்டை போட்டு விட்டுருங்கன்னு. போட்டீங்கன்னு வைங்க, எனக்கும் சேஃப்டி, நீங்களும் ஃப்ரீயா படுத்து எடுத்துக்கலாம். அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். அடுத்த நம்ம கேஸ் தான், நான் போயிட்டு வந்து ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். யாரா அவன்? டேய் சார், நம்ம வேஷத்துல யார சார் நடிக்க வைக்க போறீங்க? தனுஷ நடிக்க வைக்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்ல. எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலைக்கு லேட்டா போய் இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா போட்டுற போறாங்க உங்களை. Oh, the BGM. Yes. அம்பா, நான் சொல்லி கொடுத்தா ஞாபகம் இருக்குதுல்ல, அது அப்படியே சொல்லிடுங்க. சொல்லுங்க. டேய் நீ யார்கிட்ட வந்து என்ன மாட்டி விட்டுக்கிற, உனக்கு அது ஐடியா ஆகுதா? சார் ரிஸ்க் எடுக்காம எப்படிங்க சார்? என்ன ரஸ்க்கு கிடைக்குமாவா? இந்த டைலாக் உன் படத்துல வைப்பியா? வணக்கம். அம்மா வணக்கங்கம்மா. அக்யூஸ்ட் தரப்பு வழக்கறிஞருங்கம்மா. ஒரே நைட்ல 3 பேரை கொலை பண்ணிருக்கேன்னு போலீஸ் உன் மேல கேஸ் பதிஞ்சிருக்காங்க. நீ அந்த குற்றத்தை ஒத்துக்கிறியா? அவங்க சொல்ற மவுடருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட கேப்டன் பிரபாகர் படத்துக்கு போயிருந்தாங்கம்மா. அந்த மவுடருக்கு நடக்க சொல்ல நான் ஊருள்ளே இல்லைங்கம்மா. காட்ட போறாங்களா? பங்கு அடி BGM தரம். ஏன் எனக்கு பூஸ்ட் பம்ப் ஆகுது. செம்ம செம்ம. 10 பேர் சாட்சி சொல்லிருக்காங்களே. அது எல்லாமே போயிங்கம்மா. ஓ, அக்யூஸ்ட பிடிக்க முடியாத படத்துக்கு போயிட்டு வந்த என்ன எட்டுன்னு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டாங்கம்மா. ஓ, அந்த ஸ்கின் ஃபுல்லா பிளட்.
மேன் சரி பரவாயில்ல. ப்ரோ பிஜிஎம் அது so good. நல்லா இருக்குது. இது 100% புட்டாப்புங்கம்மா. நான் நிரப்புறாதீங்கம்மா. பரவாயில்ல இருக்காதான் பரவாயில்ல. இந்த frame. செம்ம. ஓ இவ்வளவு frame போட போறேன். வைபு. வடசென்னை. யா வடசென்னையில ஒரு ஓகே ஓகே. சப்ஜெக்ட் ஒண்ணு. ஆனா பிஜிஎம் அனிருத் விளையாண்டுட்டீங்க, நீங்க விளையாண்டுட்டீங்க. ஓ ஓகே. ஸோ செம்ம வருத்தான ஒரு ப்ரோமோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ கொஞ்சம் இந்த ப்ரோமோஸ்லாம் ரொம்ப பெருசாக கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் வந்து அந்த வெட்டினதுக்கு அப்புறம் சிம்பு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு தெரியுமா? அதுல வந்து பிஜிஎம்ல 2 வேரியேஷன் காட்டுறாங்க. அவர் வந்து கவலைப்படுறாரு, ஓகே, அட் தி சேம் டைம் இது வெட்டினது சரிதான், அப்படி மாறி மாறி அந்த பிஜிஎம் ஃபேஸ்லயே அந்த ரியாக்ஷன் விளங்க முடியாது. பைசிக்கிள் வந்து தொட்டுட்டு இப்படி கையெல்லாம் ரத்தம் எடுக்கும்போது சத்தம் அந்த டைம் அப்படியே ஸ்லோ பீட்ல போய் என்ன அப்படி செஞ்சோம் அப்படி ஆகுது. இப்போ நிறைய பேர் வந்து திருப்பி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் ஆரம்பிச்சோம் திருப்பி. ஆனா இதுல மெயினே அனிருத் தாங்க. அனிருத் என்னங்க உனக்கு வயசும் போக மாட்டேங்குது, உனக்கு டேலண்ட் அப்படியே தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு, செம்மையா கொடுத்துட்டு இருக்கீங்க, வேற மாதிரி இருந்துச்சு. அதாவது நினைக்கிறேன் இது வட சென்னைக்குள்ள நடக்கிற ஒரு ஸ்டோரியா இருக்கு இல்லையா? இது ஒரு அன்டோல்ட் ஸ்டோரி. உள்ள வந்து இன்னும் நிறைய அந்த என்ன சொல்றாங்க லூப் ஹோல்ஸ் இருக்கும், லூப்பா இருக்கும் இல்லையா? பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியா இருக்கலாம் அப்படின்றீங்க. அவர் சொல்றாரு தானே, ட்ரூ ஸ்டோரி இப்படி சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, அதனால போட்டுருவோம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு. வேற மாதிரி இருந்துச்சுங்க. ஆனா அது பாருங்களேன், அந்த ரத்தத்துல டார்க் ஷேட்ல லைட்டே இல்ல, ஆனா ரத்தம் தெரியுது, உடம்பு ஃபுல்லா அந்த பிளட் இருக்குது. எனக்கு அந்த லுக்லயே விளங்குச்சு ப்ரோ. வட சென்னையில தான் அந்த பெரிய ஷர்ட்டை க்ளீன் பண்ணி ஃபங்க் எல்லாம் வச்சுக்கிட்டு செம்ம நெருப்பா இருந்துச்சு, வேற மாதிரி இருந்துச்சு. ஓகே, எனக்கு உண்மையாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ வட சென்னை வெற்றிமாறனுடைய மூவி. அண்ட் வட சென்னைனாலே வந்து எப்பயுமே மைண்டுக்கு வர்றது தனுஷ் தான் இல்லையா? ஸோ எனக்கு மைண்டுக்குள்ள ஒன்றே தான் ஓடிட்டு இருக்கு. நடுவில் கேமியோ ரோலில் வந்து நம்ம தலைவர் உள்ள, ஏன்னா ரெஃபரன்ஸே கொடுத்தாரு இல்லையா முன்னே வந்து தனுஷ் நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு நம்ம அப்படி யோசிக்கணும்னு அப்படி சொல்ற அப்படியோ தெரியல. ஆனா 2 பேரும் ஒரு ஃப்ரேம்ல நினைச்சு பாருங்க, இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம். ஸோ அது நடந்துச்சு அப்படின்னா அதான் தியேட்டர் 10 எரிய போகுது. சரி, ஓகே, நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துருங்க. மறக்காமல் ஓடிவே ரியாக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுறதும் பண்ணாதவங்க விருப்பங்க எங்க. ஸோ பெல் பட்டன் ஹாலில் போட்டு வச்சுருங்க, அப்போ தான் ரியாக்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். அண்ட் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது வீடியோஸ் ரியாக்ட் பண்ணால் கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்கள் அதை எப்போயாவது எடுத்து பண்ணுவோம். சரி, ஓகே, கமெண்ட்ல வந்து கழுவி ஊற்றுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் யோகி வந்துடுவாங்க. பாய்.